அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். எல்லோருக்கும் காலை வணக்கம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம காலையிலேயே மாடி தோட்டத்துக்கு வந்து நம்ம வேலையை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குல்ல, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீ தான். இங்கே பாருங்கள், இது வந்து பழைய கத்திரி செடி. இது எவ்வளோ அழகாக வந்து இதை எப்படினாலும் ஒரு 3-4 தடவை க்ரோம் பண்ணி விட்ருப்பேன். ஏற்கனவே காய்ச்சிட்டு இருந்தது தான், திரும்பி அந்த இலை பெண் மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். இதை வந்து நான் வந்து அப்பப்போ வந்து இதெல்லாம் இலை எல்லாத்தையும் க்ரோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திருப்பி இப்போ வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அந்த பக்கம்லாம் பூ வச்சுருக்கு, இப்படி பார்த்தா தெரியும். காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதோட வந்து கொத்தவரங்காய் இங்கே பாருங்கள், ஒரு செடியில் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். கொத்தவரங்காய் நிறைய பிஞ்சு விட்ருக்கு. அதோட வந்து நான் என் ஆடி மாதத்துக்காக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். மாடி தோட்டத்தையே தலைகளாக மாற்றணும். பாருங்கள், மிளகா செடி விதை போட்டு வச்சுருந்தேன்னா அதை அப்படியே வந்து இப்போ வந்து தொட்டியில் மாற்றி வச்சாச்சு. இது போல் இன்னும் நிறையா மாற்றி வச்சுருக்கேன். அதோட நேற்றெல்லாம் சரியான வேலைங்க மாடி தோட்டத்தில். நீ பாருங்கள், இந்த பந்தல் மாதிரி போட்டாச்சு. அதில் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண அந்த நெட்டையும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடி. இது வந்து கீழே பால்கனியில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சாச்சு. ஏன்னா இப்படி நான் சாய்வலாக போட்டதுனால அது வந்து காய் வைக்க மாட்டேங்குது. இது வச்சு 3 வருஷம் கிட்ட ஆச்சு இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி. இதுலேருந்து நான் வந்து நிறைய பதியம்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதோட வந்து நான் சின்னதாக இங்கே குட்டி கார்டன் வச்சுருந்தேன். குட்டி தொட்டிலெல்லாம் பட்ரோஸ் வச்சுருந்தேன். அதை கீரை பட்ரோஸ் அந்த மாதிரி அதை வந்து அப்படியே மேலே வந்து இதில் பந்தல் மாதிரி போட்டாச்சு. அதோட அந்த நெட்டையும் தூக்கி இப்படி போட்டுட்டேன். ஏன்னா இதில் வந்து திராட்சை செடி இருக்குது. இந்த திராட்சை கொடியும் அதில் சுற்றிக்கும். அதே போல் பாகல் கொடி இதெல்லாம் இருக்குது. இந்த கொடி எப்படி இந்த பந்து எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட வந்து ஒரு ஹேங்கிங் இங்கே பாருங்கள், இந்த இதை பாட்டிலை கட் பண்ணி இதில் வந்து இது மாதிரி ஹேங்கிங் மாதிரி மாட்டி விட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து பூச்செடி வைக்கிறதுக்கு ஏற்கனவே ஒன்று வச்சுருப்பேன். இதுக்கு பாருங்கள், பாட்டிலெல்லாம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலெலாம் தூக்கி போடாமல் இதை போல் நம்ம வந்து செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாடி தோட்டத்தை பார்க்கக்குள்ளே தெரியும் எப்படி கிடக்குது பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ சுத்தம் பண்ணணும். அதோட வந்து இதில் நிறையா பருப்பு கீரை தான் நிறையா இருக்குது. இதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இன்னொரு வாட்டி வந்து நல்லா கிளறி விடணும். அப்போ தான் இந்த கருவேப்பிலை செடி எந்திரிச்சு வரும். இது வந்து அன்றைக்கிட்ட மருதாணி செடி. இது இன்னும் சிகப்பு போகவே இல்லை. அது நல்லா இப்போ தான் துளுத்து வருது. அன்றைக்கி ஃபுல்லத்தையுமே வந்து மொட்டை அடித்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து உருவியாச்சு. ஒவ்வொரு தடவையும் இதுலேருந்து தான் மருதாணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நல்லா சூப்பராக தழைச்சி வளர்ந்துடும். அது வளரவும் நான் திருப்பி உருவவும் சரியாக இருக்கும். அதோட இது வந்து நான் வந்து குச்சை வந்து ஊனி வச்சுருக்கேன் பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பைண்ட்டு வழியில் தான் வச்சுருக்கேன். அந்த அழகாக சூப்பராக துளுத்து வருது பாருங்கள். அந்த கோமை கூட நான் தூக்கி போடல, அதையும் தூக்கி இதை போல் நட்டு வச்சுருக்கேன். இது ஒரு செடியாக உருவாக்கிக்கலான்ட்டு. 1க்கு 2 இருந்தால் நல்லது தானே. அதே போல் கீழேயும் வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் வச்சுருக்கேன். அப்போ மருதாணி உருவிட்டு அதை வந்து அந்த குச்சை வந்து தூக்கி போடாமல் திருப்பி நான் நட்டு வச்சுருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு மினி விலாகில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.